60 வயசுக்கு மேல போன ஆளு அந்த 10 வயசு 12 வயசு பிள்ளைங்களுக்கு தகப்பனாமா? பேரம் பேத்திங்க. அந்த அமைச்சர் முதல்ல அவருடைய பதவியிலிருந்து விலக்கணும். முதலமைச்சர் இதை சீரியஸா எடுத்து அவர் பதவி நீக்கம் செய்யணும், அல்லது தற்காலிகமா அவர் பதவியிலிருந்து நீக்கிட்டு கிரிமினல் ப்ரொசீடிங் அண்டர் போக்சோ அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அரசு பள்ளிகளுக்கு நாங்க எங்க வீட்டு பிள்ளைங்க ஏழை எளிய பிள்ளைங்களை போய் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னா நீ இஷ்டத்துக்கு பகடக்காய்கள் மாதிரி அதுகளை பந்தாடுவீங்களா? வகுப்பறைக்குள்ள போயிட்டு ஆசிரியரை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு நீங்க எப்படி மாணவர்களை அட்ரஸ் பண்ண முடியும்? நான்லாம் காலேஜில் அத்தனை வருஷம் டீச் பண்ணியிருக்கிறாங்க. வகுப்பறைக்குள்ள நான் இருக்கும்போது பிரின்சிபல்லாம் அந்த சில சமயங்கள் அப்படியே ரவுண்ட்ஸ் வருவார். அப்படி வரும்போது வகுப்பறைக்குள்ள ஏதாவது வகுப்புல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னா கூட வெளியில நின்று அனுமதி கேட்டுட்டு அந்த வகுப்பாசிரியர் அனுமதி கொடுத்த பிற்பாடு தான் இந்த பிரின்சிபலே வகுப்பறைக்குள்ள போவாங்க. இது முதலமைச்சர் நடத்தக்கூடிய பள்ளியில நீ போய் செஞ்சிருக்க முடியுமா? கேட் வாசல்ல போய் நின்றுவியா ஃபர்ஸ்ட்? இவருக்கு சிஎம். அப்ப இவருடைய போட்டோவை நீங்க எல்லா இடத்துலயுமே வைக்கணும்னு நீங்க சொல்லிருங்க பாப்போம். சொல்லிடுவாங்களா இவங்க? நீங்க சொல்லிடுவீங்களா தம்பிங்களா? அங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்குள்ள நீங்க போயிருவீங்களா? அரசு பணத்துல இருந்து சில சலுகைகளை நீங்க சில விஷயங்களை செய்யறீங்க அப்படின்றதுக்காக நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்வீங்களா? பேதலிச்சு பேசுனது மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா நிறைய பேரு இந்த அமைச்சர்கள் அவங்க என்ன பேசுறோம் அப்படின்றது தெரியாமலே பேசுறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல வச்சுக்கிட்டு இந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் நடத்துறாங்க பாத்தீங்களா? அங்க இருக்கக்கூடிய போதைப் பொருள் பழக்கம் அங்க இல்லாததான் இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்துருச்சு. ஐயோ நீங்க வேற. இவங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஜாதியை போட்டு ஐடி கொடுப்பானா? அந்த ஐடியா வச்சுக்கிட்டு என்னடா பண்ணு? சில சமயங்கள்ல அந்த ஆளை அப்பியரன்ஸ் வச்சுக்கிட்டு இவன் நம்மளா இருப்பானோ இவன் அவ ஆளா இருப்பானோன்னு நினைப்பான். அப்போ அந்த மாதிரி சந்தேகம் வரும்போது டக்குனு ஐடியா போடுறான். ஓகே மாப்பிள்ள அவங்க ஆளு இல்ல மச்சான் நம்ம ஆளு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடிக்கிறதுக்கு. இது இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக நிதானமான அலசி ஆராய்ந்து பின்விளைவுகளை பற்றி யோசனை செய்து எடுக்கக்கூடிய முடிவுகளாக இதுவுமே இல்லை. உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய சர்ச்சைக்கு போயிருவோம்ப்பா. அதாவது பள்ளி மாரத்தான், அதுவுமே மாரத்தான் தான். குழந்தைங்களை ஓடி இலைப்பாரிட்டு இருக்கிறப்பதான் இவர் அந்த சம்பவத்தை பண்றாரு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல அந்த குழந்தைங்க ரொம்ப ஓடுனர் டயர்ல இருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்துலதான் அவங்க காலை அமுக்கி விட்டேன். இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இருந்தாலும் நான் தவறான நோக்கத்துல செயல்படல, தவறாக புரிந்து கொண்டதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் பண்ணி தவறா புரிஞ்சுக்கிட்டதுக்கு இவர் என்ன வருத்தம் தெரிவிக்கிறார்? தவறா புரிஞ்சுக்கிட்டவன் தப்பா பண்ணிட்டானம்மா. அது எப்படிங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? அது அந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப தப்புங்க. புரிஞ்சுக்கிட்டது எப்படி தவறா புரிஞ்சுக்கிறாங்க? இங்க பாருங்க, முதல்ல இவர் தகப்பன் ஸ்தானத்துல எல்லாம் இல்ல, பேத்தி பேரங்க. இவருக்கு 60 வயசுக்கு மேல ஆகி போயிடுச்சு. 60 வயசுக்கு மேல போன ஆளு அந்த 10 வயசு 12 வயசு பிள்ளைங்களுக்கு தகப்பனாமா? பேரம் பேத்திங்க. அடுத்து அதுல ஏன் இப்போ வெறும் வரிசையா பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கு, பையங்க யாருமே இல்லை? அவங்களுக்கு எல்லாம் அவருக்கு மசாஜ் பண்ணி விட்டுற மாட்டாரா? இல்ல, இதெல்லாம் இங்க பாருங்க. இது விழா நடந்தது அரசு பள்ளி வளாகத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த மாதிரி ஒரு அதாவது ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் பிறந்த நாள் விழா கொண்டாட்டமா நடக்குது. அதுவுமே மாரத்தான் அங்கேயும் நடக்குது. அதுல கலந்துகிட்ட பிள்ளைங்க இது. அது எப்படிங்க செலக்டடா இந்த 4-5 பிள்ளைங்களுக்கு மட்டும் அப்படி வந்துருச்சு? அவங்க எல்லாருமே மேல இப்போ காலை நீட்டி ஒரே மாதிரி இப்போ பாஸ்டர்ல உட்கார்ந்து இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப, அதாவது ஆக்சுவலா அது குற்றச்செயல் தான். இதுல சமாளிக்கிறதெல்லாம் கிடையாது. இது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணியே ஆகணும். அந்த அமைச்சர் முதல்ல அவருடைய பதவியிலிருந்து விலக்கணும். முதலமைச்சர் இதை சீரியஸா எடுத்து அவர் பதவி நீக்கம் செய்யணும், அல்லது தற்காலிகமா அவர் பதவியிலிருந்து நீக்கிட்டு கிரிமினல் ப்ரொசீடிங் அண்டர் போக்சோ அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அதுல அவர் குற்றமற்றவர், இன்டென்ஷன் ஓகே, ஆனா இது மட்டும் இன்அப்ராப்ரியேட்டா நடந்துருச்சு அப்படின்னா அது அன்கண்டிஷனலா அவர் மன்னிப்பு கேட்கணும். இவர் இப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஆனா தப்பா நான் எப்படிங்க தப்பா புரிஞ்சுக்கிறவன்? தப்பா நடக்குதுங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது தப்பா இருக்க முடியும்? நடந்த செயல் தப்பா நடந்திருக்கு, அல்லது தப்பா இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது மாதிரி அவர் நடந்திருக்கிறாரு.
ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி பாக்குறவங்க மேல தள்ளி விட முடியும்? பொறுப்பு அவர் எடுத்துக்கணும்ல அவர் செயலுக்கு. இல்ல அது ஒண்ணு. அடுத்து இந்த அரசு பள்ளிகளவே எப்படி இந்த அரசு வந்த பிற்பாடு, தாவேக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அரசு பள்ளிகள் எப்படி நடத்தப்படுது அப்படின்றது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அரசு பள்ளிகளுக்கு நாங்க எங்க வீட்டு பிள்ளைங்க, ஏழை எளிய பிள்ளைங்களை போய் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னா, நீ இஷ்டத்துக்கு பகடக்காய்கள் மாதிரி அதுகளை வந்து பந்தாடுவீங்களா? அரசு பள்ளியை முதல்ல நீங்க பயன்படுத்த அரசியல் காரணங்களுக்காக நீங்க பயன்படுத்துறது ஃபர்ஸ்ட். அது எந்த அர்த்தத்துல நீங்க எப்படி செய்ய முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, பள்ளி நடக்கும்போது அரசு பள்ளிக்குள்ள யாரும் போறதுக்கு அனுமதி யார் கொடுக்குறா? எப்படி நீங்க உள்ள போக முடியும்? பள்ளி வளாகத்துக்குள்ள பள்ளி நடக்கும்போது எப்படி போக முடியும்? எப்படி இந்த தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் எப்படி பள்ளிக்குள்ள போறாங்க? அடுத்து, இந்த பள்ளி நடக்கும்போது வகுப்பறைக்குள்ள எப்படி உள்ள போறாங்க? அத பிரின்சிபல் இல்ல அவங்களோட பெர்மிஷன் கேட்டு போவாங்க. இல்ல அவங்க எப்படிங்க? கொடுக்கிறது தப்புதானப்பா. ஆமா. அப்ப அதான் அப்போ இவங்க உள்ள போறாங்க அப்படின்னா தப்பு அங்க இருக்கு. அரசு அந்த இதுல ஏன்னா பள்ளி நிர்வாகிகள் எடுத்துக்கணும், தலைமை ஆசிரியரோ அல்லது ஆசிரியர்களோ பயப்படுறாங்க இல்லப்பா, பயமுறுத்தி வச்சிருக்கீங்க நீங்க. அப்ப பயப்படுற அளவுக்கு இருக்குதுன்னா அப்ப நீங்க யாரு? பார்த்தா தாவேகா உங்க கட்சி நிர்வாகிகள்லாம் அப்ப யார வச்சிருக்கிறீங்க நீங்க? ஆளை பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா யாரை பார்த்துங்க நம்ம பயப்படுவோம்? கொலைகாரன், கொள்ளக்காரன், குடிகாரன் அப்படி இருந்தா தானங்க நம்ம பயப்படுவோம். சாதாரண ஆட்கள் யாருக்கு பயப்படுவோம்? அப்போ அந்த மாதிரி ஆட்களை தான் நீங்க வச்சிருக்கிறீங்களா? அந்த கேள்வி வருது. அப்போ அந்த ஆசிரியர்கள் மீறி இவங்க உள்ள போயிட்டாங்க, ஜஸ்ட் பார்ஜ்ட் இன் டு த கிளாஸ் ரூம் அப்படின்னா அது எப்படி நடக்க முடியும்? அடுத்து வகுப்பறைக்குள்ள போயிட்டு ஆசிரியரை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு நீங்க எப்படி மாணவர்களை அட்ரஸ் பண்ண முடியும்? ஏங்க நான்லாம் காலேஜ்ல அத்தனை வருஷம் டீச் பண்ணியிருக்கிறேங்க. வகுப்பறைக்குள்ள நான் இருக்கும்போது பிரின்சிபல்லாம் வந்து அந்த சில சமயங்கள்ல அப்படியே ரவுண்ட்ஸ் வருவார். அப்படி வரும்போது வகுப்பறைக்குள்ள ஏதாவது வகுப்புல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னா கூட வெளியில நின்று அனுமதி கேட்டுட்டு அந்த வகுப்பாசிரியர் அனுமதி கொடுத்த பிற்பாடுதான் இந்த பிரின்சிபலே வகுப்பறைக்குள்ள போவாங்க. இதுதான் ஒரு கல்வி நிறுவனத்துல நடக்கக்கூடியதுங்க. இங்க பாத்தீங்கன்னா யாரும் படிப்பு வாசனையே இல்லாதவங்க, படிப்புனா என்னன்னே தெரியாது அல்லது அரையங்குறையமா படிச்சவங்க, ஆசிரியர்களை மதிக்க தெரியாதவங்க, அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் வகுப்பறைக்குள்ள போக முடியும். ஆசிரியர் ஓரங்கட்டிட்டு இவன் போய் நின்றுட்டு மாணவர்களுக்கு அட்ரஸ் பண்றான். அது ஒண்ணுப்பா. அடுத்து 2 பேரும் இங்க பேசுறாங்க, இந்த படத்தை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, கோஷம் போட சொல்றான், இது கோரஸ் சொல்றான், பாட்டு பாட சொல்றாங்க, ஸ்லோகன் அந்த இதெல்லாம் என்னமோ பண்றாங்க. அது பின்னாடி நின்றுட்டு இதை வந்து வீடியோ எடுக்கிறான். ஒரு வகுப்பறைக்குள்ள கேமராவை கொண்டு போய் வகுப்பறைக்குள்ள நடக்கிற விஷயத்த ரெக்கார்ட் பண்றதுக்கு அனுமதியே கிடையாதுங்க. இதை எப்படி பண்ண முடியும்? அப்போ அந்த கல்வியில ஒரு வகுப்பறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அங்க ஆசிரியர்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் இருக்கு. ஏன்னா அறிவார்ந்த விஷயத்துல எதையுமே பேசலாம், பேசுறதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கு, அங்க அதற்கான உரிமை இருக்கு. அதனால தப்பான விஷயங்களை பேசுறது அந்த இடத்துல சொல்லல. சுதந்திரமாக ஃப்ரீயா திங்க் பண்ணக்கூடியது, இன்டெலெக்சுவல் ஃப்ரீடம் அது இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இதுல போயிட்டு இவன் அங்க நடக்கிற விஷயத்த ரெக்கார்ட் பண்றாங்க. அது ஒரு வரிசையா எத்தனை மீறல் சொல்லியிருக்கேன் பாருங்க. அடுத்து அந்த குழந்தைகளையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்றான். பிள்ளைங்களை வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுங்க. அதுக்கு யாரு எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? ஆசிரியரை அனுமதி கொடுக்க முடியாது, பெத்தவங்க மட்டும்தான் அனுமதி கொடுக்க முடியும். பிள்ளைங்களை பெற்றவங்க மைனர்ஸ் ரெக்கார்ட் பண்றது. அப்போ இந்த மாதிரி நீங்க சம்பந்தமே இல்லாம யாருடைய அனுமதியும் இல்லாம நீங்க போய் அந்த பிள்ளைங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்து அது பொது வழியில பகிர்றீங்க. அது அடுத்த மீறல். இது எல்லாமே குற்றச்செயலுங்க, கிரைம், கிரிமினல் அஃபென்ஸ். இது ஒவ்வொன்றுமே தண்டனைக்குரியது. ஒவ்வொன்றுக்குமே ஒரு சட்டம் இருக்கு. அது நம்பர் எனக்கு இப்ப தெரியல. லாயர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இப்ப நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிற அந்த கிரைம்ஸ், அத்தனை கிரைம்ஸ் இவ்வளவும் இங்க நடக்குது, அரசு பள்ளிக்குள்ள நடக்குது. அதான் அரசு பள்ளிக்குள்ள இவங்க தாவேகா கட்சிக்கு அரசியல்வாதிகள் போயிட்டாங்க. இதே பிரைவேட்ல போயிட்டு இது மாதிரி பண்ண முடியுமா அவங்களால? அதுதான் அது கரெக்டான கேள்வி. அதாவது அரசு பள்ளியில ஏழை பாளைங்க, எங்க வீட்டு பிள்ளைங்க போய் படிக்குது, முடியாத வீட்டு பிள்ளைங்க, கஷ்டப்படுற பிள்ளைங்க படிக்குது அப்படின்னா இஷ்டத்துக்கு நீ வந்து எதை வேணாலும் நீ செய்வ. இது முதலமைச்சர் நடத்தக்கூடிய பள்ளியில நீ போய் செஞ்சிருக்க முடியுமா? கேட்டு வாசல்ல போய் நின்றுவியா? ஃபர்ஸ்ட் இந்த கோஸ்டிங் அரசு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள போனாங்க இல்லையா,
இந்த கேங் அவங்கள நீங்க விஜய் நடத்துற பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கேட்டுக்கிட்ட போய் நிக்க சொல்லிருங்க பாப்போம். போய் நிக்க சொல்லுங்க. பக்கத்திலே போக முடியாது, கேட்டு பக்கத்திலே போக முடியாது, உள்ள விடுங்க. இப்போ இது மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ் அவ்வளவு இருக்கு. தனியாக நடத்தக்கூடிய பள்ளிகள், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது, எவ்வளவோ ஸ்கூல்ஸ் இருக்குது. அதுல ஏதாவது ஒரு ஸ்கூல்ல போய் வாலாட்டிடுவாங்களா இவங்க? அங்க போய் ஏன் அங்க அதுவுமே தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அங்க படிக்கிற மாணவர்களுக்கும் இவர் தானே சிஎம் இருக்கிறாரு, எல்லாருக்குமே இவர் தானங்க சிஎம். அப்ப இவருடைய போட்டோவை வந்து நீங்க எல்லா இடத்துலயுமே வைக்கணும்னு நீங்க சொல்லிருங்க பாப்போம். சொல்லிடுவாங்களா இவங்க? நீங்க சொல்லிடுவீங்களா தம்பிங்களா? அங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்குள்ள நீங்க போயிருவீங்களா? அது இப்ப அவங்களுக்கு கட்டணமே இல்லாம அனுமதி எல்லாம் கொடுக்குறாங்கல்லப்பா, அவங்களுக்கு தான் நிறைய சலுகை எல்லாம் கொடுக்குறாங்க தனியார் பள்ளிகளுக்கு தொடங்குறதுக்கு சொல்றேன். ஆமா, இப்ப பள்ளிகள் வேற எக்கச்சக்கமா தொடங்குறாங்க, அது வேற இருக்கு. இல்ல இவங்க ஸ்கூல்ஸ்குள்ள போயிட முடியுமா? அப்போ அரசு பள்ளினா எங்க வீட்டு பிள்ளைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? நீங்க எது வேணாலும் செய்வீங்களா? யூ எக்ஸ்ப்ளாய்ட் them to the core like this. எங்களுடைய மனித மாண்பு என்னாச்சு? அந்த குழந்தைங்களுடைய மாண்பு என்ன ஆகுது? அதுக்காக நீங்க வந்து அரசு பணத்துல இருந்து சில சலுகைகளை நீங்க சில விஷயங்களை செய்யறீங்க அப்படின்றதுக்காக நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்வீங்களா? இப்ப ஒரு அமைச்சருங்க, சீனியர் அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து ஜாதியை போட்டு ஐடி கொடுப்போம்ன்றாரு. அடுத்ததாக கேள்வி எனக்கு அது புரியலப்பா. எப்படிப்பா ஒரு ஜாதியை போட்டு ஒரு ஐடி கார்டை கொடுத்து அது மாணவர்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்க? இப்ப ஜாதி ரீதியா பிரச்சனை வருது அப்படின்னா வெளிப்படையவே நான் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயமா? ஐடி கார்டை போட்டுட்டே தெரியுமா இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பிராமணர்கள் வந்து பூணூல் போட்டுட்டு இருக்கிறதே எவ்வளவு விமர்சனம் பண்ணி எவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறாங்க. இப்ப அதை விட மோசமா நீங்க ஐடி கார்டுல இந்த ஜாதி, அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி இப்பெல்லாம் வந்துட்டு நம்ம விருப்பப்பட்டாதான் ஜாதிங்கிறதே சொல்லணுங்கிறதே இருக்கு, விருப்பம் தான் கொடுங்கன்ட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப நான் ஐடி கார்டு கொடுப்பா அப்படிங்கிறது எப்படிப்பா ஏத்துக்கிற முடியும்? இது என்ன லாஜிக்ல அவர் சொல்றாருன்னே புரியவே இல்லை. அவர் ஐடி கார்டுன்னா அது எதை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றாருன்னு தெரியல. ஐடினா நம்ம இந்த ஸ்கூல்ல பசங்க கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டு போற அந்த ஐடியா அப்படின்னாலுமே ஜாதி சான்றிதழ் எப்ப தேவைப்படும்? அட்மிஷன் நேரங்கள்ல தேவைப்படும், அப்பதான் நம்ம எடுத்துட்டு போவோம். இது எனக்கு புரியவே இல்லப்பா எப்படி இல்ல. அது புத்தி பேதலிச்சு பேசுனது மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா நிறைய பேரு இந்த அமைச்சர்கள் அவங்க என்ன பேசுறோம் அப்படின்றது தெரியாமலே பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த நிலவரமே புடிபடலை, இன்னுமே புடிபடலை. அவங்க துறை சார்ந்த விஷயங்களே அவங்களுக்கு தெரியல. அதனால என்னத்தை பேசுறது என்ன பண்றது அப்படின்றது தெரியாம என்னத்தவாவது பேசி விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மின்சார துறையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரு பேசுறதுமே பாத்தீங்கன்னா அவருக்கே புரிஞ்சு பேசுறாரா என்னன்னே தெரியல. ஒன்னும் ஒரு நாளைக்கு ஒரு கதை சொல்றாங்க. கடைசியில இந்த ஒயிட் பேப்பர்னு கொண்டு வந்து என்னத்தவோ சொல்லி இருக்கிறாங்க. அப்படி என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க எடுத்துக்கிற மாட்டோம் அப்படின்ற அளவுல அவங்க போயிட்டு இருக்கு. இப்ப இவரு செங்கோட்டையன் சீனியர் மேன், அவருக்குமே புத்தி பேதலிச்சிருச்சா என்னன்னு தெரியல. ட்ரெண்ட் ஆகணும்னு விருப்பப்பட்டாரோ என்னவோ தெரியல. எல்லாரும் ட்ரெண்ட் ஆகுறாங்க, நம்மள எதையாச்சும் பேசி ட்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சிருக்காரு போல. இல்ல அதுக்காக அந்த ஐடி கார்டு அவர் என்ன சொல்றாரு, அந்த டோட்டல் ஃபுல் இன்டர்வியூ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் சொல்ல வர்றாரு. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம போன்லயே இருக்கும், எதை வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம அப்படியே இது பண்ணிக்கிற மாதிரி டிஜிட்டல் இதுல ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே வச்சிருப்போம் அப்படின்றாரு. அது அந்த கான்டெக்ட்ல தான் இவர் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. ஸ்கூல்ல வந்து 10th 11th 12th அந்த மாதிரி அந்த சீனியர் பசங்களுக்கு, பெரிய பசங்களுக்கு, அதாவது லேட் டீன்ஸ்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஐடி கார்டுல ஜாதி எல்லாம் போட்டு கொடுப்போம் அப்படின்றாரு. இப்போ அந்த 11வது 12வது வயசு அப்படின்னா 16 வயசு 17 வயசு பசங்க, அந்த பசங்க தான் நிறைய ஸ்கூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைன்னு சொன்ன உடனே அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் பிரச்சனை பண்றாங்கன்ட்டு இல்லை, அந்த ஏஜே அப்படிப்பட்ட ரிவோல்ட் பண்ணக்கூடிய ஏஜ். இது தனியார் பள்ளிகள்லயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவன் எல்லாமே அமுக்கி வச்சுக்கிறானுங்க, கமுக்கமா வச்சுக்கிறானுங்க, வெளியில தெரியப்படுத்துறது கிடையாது. அது போலீஸ் அங்கேயுமே குத்துவெட்டு நடக்குது, பசங்களுக்குள்ள அடித்தடி நடக்குது. அங்க இருக்கக்கூடிய போதைப் பொருள் பழக்கம் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வசதியான வீட்டு பசங்க இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல வச்சுக்கிட்டு இந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் நடத்துறாங்க பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய போதைப் பொருள் பழக்கம் அங்க இல்லாததான் இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்துருச்சு. ஐயோ நீங்க வேற. அதாங்க இது வந்து நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஈசிஆர் தான் தாய்மடியே, போதையினுடைய தாய்மடி ஈசிஆர். அது மாதிரி ஒவ்வொரு பெருநகரத்திலையுமே அந்த தாய் மடிகள் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இருக்கக்கூடிய அந்த பெருநகரங்கள்
சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், மதுரை, திருநெல்வேலியில வரைக்குமே இருக்கு. அங்க எல்லாமே இந்த எலீட் குரூப் இருக்கு இல்லையா, பணக்கார வீட்டு பசங்க அவங்க. அப்புறம் பெரும்பாலான ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அங்க வந்து கண்டிப்பாக இருக்கு. எல்லா ஸ்கூல்ஸுமே விதி விலக்கே கிடையாது. நீங்க உள்ள ரெய்ட் பண்ணீங்கன்னாக்கு தெரியும் அங்க மாதிரி இருக்கு. இப்ப இங்க அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வெளியில யாருமே கொண்டு வர்றது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய சொந்தக்காரவங்க தான் அங்க எஸ்பியா இருப்பாரு, டிஎஸ்பியா இருப்பாரு, ஐஜியா இருப்பாங்க, வாட்டவர் அது மாதிரி எல்லாமே அங்க இருப்பாங்க. அதனால ஈஸியா அதை வந்து அமுக்கிற முடியும், கமுக்கமா வச்சுக்கிற முடியும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம வீட்டு பசங்க, எங்களை மாதிரி ஏழை எளிய வீட்டு பசங்க இருக்கிறாங்க. அதனால இதை வந்து நீங்க பெருசுப்படுத்தி அது பாரு, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க பூராமே இந்த மாதிரி ரொம்ப தக்ஸா இருக்கிறானுங்க, பொறுக்கிகளா இருக்கிறானுங்க, தற்குறிகளா இருக்கிறாங்க அப்படின்னு ஈஸியா நீங்க வந்து லேபிள் பண்ணிட முடியும். ஏன்னா அது கேட்கறதுக்கு வேற ஆள் இல்லை இல்லையா. நான் வாய்ஸ்லெஸ், வி ஆர் வாய்ஸ்லெஸ் பீப்புள். இப்போ அதனால அவங்கள வந்து இப்படி குறை சொல்லி குத்தம் சொல்லி இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஜாதியை போட்டு ஐடி கொடுப்பானா, அந்த ஐடியை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுவீங்க? ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ இதுல வந்து அப்போ வந்து பள்ளரா, பறையரா, சக்கிலியரா, தேவரா, அதுல தேவர்னா தேவரு, கல்லரு, மறவரு அப்படின்ட்டு ஒவ்வொரு ஜாதியையும் போட்டு நீங்க கொடுப்பீங்க. அந்த ஐடியா வச்சுக்கிட்டு நீங்க வந்து பள்ளிக்கூடம் நடத்துவீங்க. பிரச்சனை வராம ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் வருது, ஜாதி பிரச்சனைகள் இருக்குதுன்றீங்க. அதுக்கு ஒரு தீர்வா இந்த ஜாதி போட்ட ஐடியை கொடுத்துட்டாக்க தீர்வு கிடைச்சிருமா? இல்ல இது வந்து அதிகமா தானே ஆகும். அந்த உணர்வு இல்லாதவங்களுக்கு கூட அதை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. அதுல முன்னுதாரணமா அந்த மாணவர் வளர மாட்டாங்க தானே. இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சண்டை வருதுன்னா, பசங்களுக்குள்ள 2 குரூப் வருதுன்னா, சில சமயங்கள்ல அந்த ஆளை அப்பியரன்ஸ் வச்சுக்கிட்டு இவன் நம்ம ஆளா இருப்பானோ, இவன் அவ ஆளா இருப்பானோன்னு நினைப்பான். அப்போ அந்த மாதிரி சந்தேகம் வரும்போது டக்குனு கூட ஐடியா போடுறான். ஓகே, மாப்பிள்ள வந்து அவங்க ஆளு இல்ல மச்சான் வந்து நம்ம ஆளு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடிக்கிறதுக்கு, இல்ல அடிக்காம விடுறதுக்கு. என்னங்களா சட்டம் போடுறீங்க? அவன் வந்து கயிறை கட்டிக்கிட்டு வந்தான் அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஜாதி கயிறு அப்படின்ட்டு ஆசிரியர்களுமே சில பேர் வந்து அந்த ஜாதி ரீதியா பார்த்துமே மாணவர்கள் அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது தானே. ஆமா, அது எல்லாமே இதெல்லாமே நம்ம பார்த்தோமே. ஆசிரியர்கள் எப்படி மாணவர்கள்ட்ட ஜாதி ரீதியாக பேசி இருக்கிறாங்க, அவங்கள வந்து ஒருங்கிணைக்கிறாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க அந்த ஆசிரியர்களே அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அதுல இந்த மாதிரி சூழ்நிலையில இது வந்து இன்னும் கொஞ்சம் எரியிற தீயில இன்னும் கொஞ்சம் அதிகமா எண்ணெயை ஊத்தி விடுறது மாதிரியான செயல். அடுத்து இது ஒரு ரேஷனலான டெசிஷனும் கிடையாது. ஐடியில ஜாதியை போடுறதுன்றது தேவையில்லை. இல்ல அந்த மாதிரியான ஒரு ஐடி எதுக்குங்க? அதெல்லாம் அவர் ஏதோ ஒரு ஒரு நினைப்புல எனத்தோ சொல்லி இருக்கிறாரு. இதனுடைய பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி யோசனையே இல்லை. அதாவது யாருமே கொஞ்சம் யோசிச்சு செய்யறது கிடையாது. இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. திடீர்னு எனக்கு ஒண்ணு தோணுது அப்படின்னா அதை உடனே சொல்லிடுறாங்க, உடனே அதை செஞ்சிடணும், அதை சொல்லணும், அதை ஃபோர்ஸ் பண்ணணும், என்ஃபோர்ஸ் பண்ணணும். அப்படி அந்த மாதிரி தான் இம்பல்சிவான ஆட்சி தான் நடக்குது. இம்பல்சிவான அணுகுமுறை தான் இந்த அரசினுடைய அணுகுமுறையாக இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக நிதானமான அலசி ஆராய்ந்து பின்விளைவுகளை பற்றி யோசனை செய்து எடுக்கக்கூடிய முடிவுகளாக இதுவுமே இல்லை.